ஓவியா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பணிகளை தொடக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் நம்மை வரவேற்று மொழியாற்றி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுஜாம் அவர்களே, இங்கு இந்த மன்றத்திற்கு நெறியாளராக இருந்து என்னை பற்றியும் ஒரு உண்மையான அறிமுக உரையை தந்து சென்றிருக்கக்கூடிய அன்புடைய பேராசிரியர் சுடருடைய உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாணவிகளே, இங்கு கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பிற பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபன்பான வணக்கங்களை தெரியப்படுத்துவதுடன் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றியை காண்கிறேன். இங்க வந்தவுடனேயே உங்களுடைய தமிழ்துறை தலைவர் எனக்கு ஒரு செய்தியை நினைவுபடுத்தினார். அது என்ன என்று கேட்டால், நீங்க 1990 வாக்கில் இங்கு வந்திருக்கிறீர்கள், எங்களுடைய ஆண்டு தந்திருக்கிறீர்கள், இது உங்களுடைய 2வது வருகை என்று சொல்லி என்னை வரவேற்றார். இதை விட ஒரு மகிழ்ச்சியான வார்த்தைகள் எனக்கு வேறு இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், அந்த வரவேற்பு என்பது எத்தனை நீண்ட பயணத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை எங்களுக்கே நினைவுபடுத்துகின்ற விதமாக அது அமைந்தது. அதனை நினைவுபடுத்தி வரவேற்றதற்காக உங்கள் தமிழ்துறை தலைவருக்கு என்னுடைய கூடுதல் நன்றியை தெரிவிக்க கடமைப்படுத்துகிறேன். அதே போல இங்கு அறிமுக உரை நிகழ்த்திய பேராசிரியர் சுடருடைய அவர்கள் என்னை கொஞ்சம் மிகைப்பட போன்ற ஐயா அவர்களோடு சந்தித்த நிகழ்ச்சியை பற்றி கூட சொன்னார்கள். பெரியார் தாமதமாக வரவில்லை, எனக்கு தெரிந்து பெரியார் எந்த கூட்டத்திற்குமே தாமதமாக வந்ததில்லை என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக எந்த கூட்டத்திற்குமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக வந்திருக்க வேண்டும் என்பதை மிக மிக வலியுறுத்திய தலைவர் பெரியார். முன்னாடி எனவே அது குடும்ப நிகழ்ச்சி, அதுல காலையில இருந்து அங்க மக்கள் கூடிக்கிட்டே இருந்தாங்க. எனவே அந்த நேரம் முன்னதாக நிகழ்ச்சி நான் இந்த பாக்கியமாக நிகழ்ச்சிக்கு போக விரும்பவில்லை. இருந்தாலும் என்னுடைய சிறுவயது முதற்கொண்டு என்னை நினைவுபடுத்தி நிறைய விஷயங்களை உங்கள் முன்னாடி வைத்து அறிமுகம் செய்ததற்காக பேராசிரியர் சுடருடைய அவர்களுக்கும் என்னுடைய அன்பை நான் மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் மணிமேகலை மன்றம் என்கின்ற ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும். மணிமேகலை என்கின்ற பெண்ணே தமிழ் இலக்கியத்தில் ஒரு அறிவின் அடையாளம். வேறு இலக்கிய காப்பியர் மாந்தர்களை நீங்க அதை சொல்ல முடியும். எனவே நீங்கள் பெற வேண்டியது இன்னைக்கு என்ன தேவை, பெண் உலகத்திற்கு என்ன தேவை என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய உடனடி தேவையாக அறிவையும் வலிமையையும் இலக்காக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு குறியீடாகத்தான் மனிதர்களை என்கின்ற ஒரு காப்பிய பாத்திரத்தின் பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். திருமணத்தை புறந்தள்ளி அறிவுசார் வாழ்க்கை, அது மனமாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நெறியாக இருக்கலாம். நான் இப்ப அதுக்குள்ளாக போக முடியாது. ஆனால் ஒரு பெண்
ஒரு சமுதாயத்திற்காக வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார் அப்படின்னு வடிவை ஒரு சிறந்த உதாரணம். எனவே உங்களுடைய அவையை தேர்ந்தெடுப்பதற்காக நிச்சயமாக உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல ஒரு செய்தி வந்து மிக நீண்ட செய்தி. ஆனால் குறுகிய நேரத்திற்குள் நாம் சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே மிகப்பெரிய நீண்ட வரலாற்றை சுருக்கமாக ஒவ்வொரு கட்டத்தையும் சில சில வழிகளை நினைவுபடுத்தி நாம் சொல்லி செல்லலாம் என்று கருதுகிறேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து எனக்கு முன்னாடி பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, நாம் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்று சொல்லப்பட்டு வந்த பல்வேறு கொடுமைகளில் இன்று நிப்பாட்டுவதை வெற்றி பெற்றுவிட்டோம். நீங்க யாரும் முன்னிலை ஏற்கவில்லை. இன்னைக்கு வந்து குழந்தை திருமணங்கள் பெருமளவுக்கு அனுமதிக்கின்றன. ஆனா இன்னும் முற்றிலுமாக ஒழிந்துள்ளது. ஆனால் பெருமளவுக்கு பெண்களுக்கு கல்வி அளிக்கப்படுகிறது. அடிப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்ல குரல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வலுவடைந்து நம்முடைய படிக்க வேண்டும் என்கின்ற நிலை. அதுக்கு அடுத்த வேலைக்கு அப்படின்னு படிக்கிற எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா. இங்க இருந்துதான் நம்முடைய ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கல்யாண பத்திரிகையில் பட்டத்தை போடுவதோடு பலருக்கு கல்வியின் தேவை முடிவு இல்லையா? படிச்ச படிப்பு என்பது எல்லோருக்கும் முழுமையாக வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறதா? அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு தேர்வுக்கு கூட 50% இல்லையா? அவர்கள் வந்து எல்லாரும் கிடைக்கும். சரி, அப்படியே வேலைக்கு போனாலும் இன்று வரை வேலை என்பது அவர்களுடைய சுதந்திரமான தேர்வாக இருக்கிறதா? பசங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கிறதா? நான் வந்து இந்த படிப்பை தான் படிப்பேன். இதற்காக நான் வெளிமாநிலம் போறதா வெளிமாநிலம் போவேன், வெளிநாடு போறதா வெளிநாடு போவேன். ஆனால் இந்த துறையிலே நான் மேலே வந்திருக்கிறேன் என்று தீர்மானிக்கிற சுதந்திரம் எனக்கு இருக்கிறதா அப்படின்னா ஏன் எப்பவுமே என்ன நினைக்கிறான்னு பேராசிரியர் சொன்னது கூட 90களிலிருந்து நாங்க கல்வி பண்ணிக்கிற பார்த்தோம். 90கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போனீங்களா பண்ணிங்களா கேட்டா பெண்கள் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேலைக்கு போனீங்களா பண்ணிங்களா அந்த முடிவை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது தெரியாது தெரியாது. அதாவது தெரியாதுங்கிற வார்த்தையும் அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தையோட ஒரு வித்தியாசம். அதாவது இந்த அதுக்கு சொல்றேங்கிறத நான் உணர்றேன். ஆனா தெரியாதுன்னு பதில் சொல்ல முடியாது. உணர்ந்ததே எனக்கு இல்லை, அதை பற்றி அக்கறையே எனக்கு இல்லை. ஆனா துன்புகள்ல இருந்து இன்னைக்கு வந்து அதுல ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற மாணவிகள் நான் கேட்கிறேன், வேலைக்கு போவது உறுதியான தீர்மானத்தோடு எத்தனை பேர் நான் விரும்பிய வேலைக்கு நான் கண்டிப்பா போனேன். எண்ணிக்கை குறைவாக இருக்கு. பாலிகைலாம் கணக்கு கிடையாது, பாலிகை கணக்கு கிடையாது. நல்லா கைதுகளை சத்துக்கிற வேலைக்கு போகும். இதே கேள்வியை நான் பசங்க கிட்ட கேட்டா இப்படி ஒரு ஊர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சிறப்பு இல்லையா? படிச்சுட்டு பசங்க நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னான்னு கேட்கிறாங்களே, இது என்ன ஆகும்? படிச்சா வேலைக்கு போகணும்னு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க கேட்பாங்க. அதே பதிலை பெண்களாக கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அப்போ இன்னும் கூட நாம கணக்க வேண்டியது கூட அதிகமா இருக்கு. அதானே இதனுடைய பொருள். நம்ம நிறைய தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுது. குழந்தை திருமணத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம்,
சதியை ஒழிச்சிருக்கிறோம், உடன்கட்டை ஒழிச்சிருக்கிறோம், தேவதாசி முறையை ஒழிச்சிருக்கிறோம், தோழ்ச்சிகளை போராட்டம் நடத்திக்கிறோம். ஆனா நான் இவ்வளவு சொல்லிட்டே போறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இந்த வரலாறுதான் தெரியும், எனக்கு தெரியும். தோழ்ச்சியிலை போராட்டத்தை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தோழ்ச்சியிலை போராட்டத்தை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியாது. அது கூட பசங்க பக்கம் தான் கழிக்கிறாங்க. ஒரே ஒரு அவங்க கழிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க கழிக்கிறாங்க. சரி, உடல்நிலை ஏறுதல் எத்தனை பேருக்கு தெரியும்? உடல்நிலை ஏறுதல் தெரியல. சதியோ அவங்க ஒன்றுதான் செய்யல. இப்போ இது என்ன வேலைன்னா, உடல்நிலை ஏறுதல் என்பது தமிழ்நாட்டில் அதிகம் இல்லாத ஒரு சமூக கொடுமை இருந்துச்சு. என்னன்னா, நம்ம கண்ணகி போய் வாதாடி பாண்டியன் மணிக்கடியை வந்து ஒரு மாணவ பிரச்சனை வந்து நானெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவையில என்ன பண்றாரு, உடனே கேள்வி செத்துறாரு. அவர் செத்த உடனே என்ன பண்றாங்க, உடனே வந்து கடவுள் இறந்துறாங்க. அதாவது நியாயம் தப்பி தேர்தல் சாகுறாங்க. கோபுரத்தை என்ன சொல்லி சாகுறாங்க, என் புருஷன் செத்துட்டாரு, நான் எப்படி உயிரோட இருக்கிறது கேட்டு அந்த அம்மா சாகுறாங்க. இது வந்து உடல்நிலை ஏறுதலுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். ஆனாலும் கூட உடல்நிலை ஏறுதல் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்த ஒரு பெருவழக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனால் நமக்கு உடல்நிலை ஏறுதல் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டின் தென்பகுதிகளிலே நடந்த போராட்டமாகிய தோழ்ச்சியிலை போராட்டம் தெரியவில்லை. அப்போ வரலாறு என்பதில் கூட தமிழ் சார்ந்த வரலாற்றை, தமிழ் மொழி சார்ந்த வரலாற்றை, நம்முடைய மாநிலங்களிலே என்ன நடந்தது என்பது பற்றிய வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அதாவது ஒரு சில சமூக பிரிவை பிறந்த பெண்கள் மேலே ஆடை அணிய கூடாது என்று இருந்த ஒரு மரபை எதிர்த்து போராடியது தோழ்ச்சியிலை போராட்டம். போய் லைப்ரரியில உங்க தேடி படிக்கலாம். தேவதாசி முறை எத்தனை தெரியும்? தேவதாசி முறை என்று ஒரு முறை இருந்தது. புட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்படல. இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டோம். ஆனா எப்படி வந்தோம்ங்கிறது யாருக்கும் தெரியல. வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி ஒரு ஈஸியா வந்துருது. அப்படி ஒரு ஈஸியா முதல் முறையாக பெண்களுக்கு ஒரு பத்திரிகாக தொடங்கப்பட்ட பொழுது 5 மாணவர்களை வைத்து தொடங்கினார்கள். வெறும் 5 பேர். 5 பேர் வச்சு ஒரு பள்ளிக்கூடம் கூட இன்னைக்கு யாரையாவது அவங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு கல்லூரி நடத்துறதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா பல்கலைக்கழகம் தொடங்கினார். அவங்க தான் எதற்காக அதை செய்தார்? இந்த பெண்களை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும். அதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாவித்திரிபாபுடைய பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சாவித்திரிபாபுடைய பற்றி எத்தனை பேருக்கு தெரியல? அந்த அம்மா வந்து பெண்களுக்காக தனியா வந்து ஒரு வகுப்பு நடத்துறாங்க. பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுமதி இல்லை. அப்படி நடக்கும் போது அவங்க 2 சேலை வச்சிருக்காங்க. ஒரு சேலையை முடிஞ்சுக்கிட்டு ஒரு சேலையை பள்ளியில கொண்டு போறாங்க. எதுக்காக? அவங்க போற வழி எதுவும் அவங்களுக்கு மீது சாடி எறியப்பட்டது, சகதி எறியப்பட்டது. இன்னும் என்னென்ன அசிங்கங்கள் உண்டோ எல்லாம் எதிர்த்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். எதற்காக? ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறீங்கிறதுக்காக. அவர்கள் அதையெல்லாம் தாக்கி கொண்டு அந்த அவர்கள் நடந்துகிற அந்த சிறிய பள்ளிக்கு சென்று அங்கே உள்ள போய் அதே உடையுடன் உட்கார்ந்து பாடம் நடத்த முடியாது என்பதால் அந்த உடையை கலட்டி விட்டு நான் கொண்டு சென்ற ஒரு உடையை மாற்றிக்கொண்டு வந்து பாடம் நடத்தினார். முதல் முறையாக
முத்துலட்சுமி அம்மையார் அவர் கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு போடுற புதுக்கோட்டை அந்த அரசு கல்லூரியில புதுக்கோட்டையில மனு போடுறாங்க. அப்ப அந்த கல்லூரி முதல்வருக்கு நிறைய மிரட்டல் கடிதங்கள் போகுது. அந்த மிரட்டல் கடிதங்களை எழுதுறவங்களா யார் தெரியுமா? அந்த கல்லூரியில விண்ணப்பித்திருந்தார்கள் இல்லையா பசங்க, அந்த பசங்களோட பேரண்ட்ஸ், பெற்றோர். அவங்க என்ன எழுதுனாங்க? நீங்க பிள்ளைய படிக்க வைக்கிறதா இருந்தா எங்க பசங்களை எல்லாம் நாங்க உங்க கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம். ஏன்னா அது வந்து எங்க பசங்க கெட்டு போயிடுவாங்க என்று சொல்லி அவங்க மிரட்டல் எழுத மாட்டேங்கிறாங்க. கல்லூரி முதல்வருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு பொண்ணோட அப்ளிகேஷனை ஏத்துக்கிறதா இல்லை சில பேர் வந்து நாங்க உண்டாப்பட்டி போட சொல்றாங்களே, யாருக்கு இதுல இசைத்து போவதுன்னு தெரியாம அவர் அப்போது வந்து வெள்ளையர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அப்ப வந்து அப்பொழுது அதிபராக இருந்த துறையிடம் கேட்கிறார், இப்படி ஒரு சூழல் இருக்கு, நான் இதை என்ன செய்ய, இந்த பெண்ணோட அப்ளிகேஷனை வந்து நான் மறுதளிச்சாதான் கல்லூரியை நடத்த முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த துறை ஒரு பதில் சொல்லுகிறார், பரவாயில்ல, ஆம்பளைங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அதனால இந்த ஒரு வருஷம் ஆம்பளைங்க படிக்க வேண்டாம், அந்த ஒரே ஒரு பொம்பளை படிக்கணும். அந்த பதிலினால் இன்று நீங்கள் இங்க உட்கார்ந்து அன்னைக்கு சொன்ன பதில் முத்துலட்சுமி அம்மையாருக்கு மட்டும் சீட்டு கொடுக்கல, உங்க எல்லாருக்கும் சீட்டு வரும். நாம இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அந்த வரலாறு தெரியணும். அப்பதான் நீங்க ஒரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு யூஜியோ பிஜியோ படிச்சுட்டு நான் ஒரு துறையில வந்து நான் வேலை செஞ்சு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க அம்மா அப்பா இல்லைன்னா உங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், என்னால இதுக்கு மேல வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? வயிற்றுல கட்டப்பட்ட நெருப்பு அது சோறு போடுறதுக்காக கலந்துருந்தேன். உங்களுக்கு அது வந்து வயிற்றுல கட்டப்பட்ட நெருப்பு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பெற்றோர்களுடைய பலவகையாக இருக்கிறது. அல்லது உங்களுடைய வாழ்க்கை துறையில நீ படிச்சு என்ன பண்ண போற, நீ இனிமே படிச்சு என்ன ஆக போகுது, நான் வேலை பார்க்கணும், நான் சமாளிக்கிறேன், நீ குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் என்று சொல்லும் போது இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரிந்தால் சாவித்திரி பாபுவை இதற்காக கஷ்டப்பட்டார் என்று உங்களுக்கு தோணும். முத்துலட்சுமி அம்மையார் இதற்காக கஷ்டப்பட்டார் என்று தோணும். இந்த வரலாறு தெரியலைன்னா வராது. அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறாங்க, நான் படிச்சேன், அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறதுனால மட்டும் நம்ம படிக்கல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பெண்மணியினுடைய கதையை நான் சொல்லுகிறேன். அவருடைய பெயர் சுப்புலட்சுமி அம்மையார். அவர் வந்து மருத்துவராக படிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர். அந்த சமுதாயத்துல அன்னைக்கு கடல் தாண்டி போகிறது வந்து அவர் அனுமதி கிடையாது. அப்பொழுது மருத்துவ படிக்க இந்தியாவிலேயே இல்லை, நீங்க இங்கிலாந்து போன மட்டும்தான் மருத்துவராக படிக்க முடியும். அப்போ அவர் மருத்துவராக நான் படிக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பயங்கரமான எதிர்ப்பு. சாதாரண மீறி எப்படி ஒரு பொருளைய கூட்டிட்டு போய் இங்கிலாந்து ஒரு கடல் கணக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கலாமா? ஆனால் அந்த அம்மையாரின் கணவர் அவர் கலவரமாக இருக்கிறார். அவர் பிடிவாதமா எல்லா துணையும் எல்லா எதிர்ப்பையும் தாங்கி கொண்டு போய் அந்த அம்மாவை படிக்க வச்சு கூட்டிட்டு வராரு. ஆனால் கடுமையான சமூக எதிர்ப்புக்கு இடையே படிச்சதுனாலையோ என்னவோ அந்த அம்மா உடல்நலம் சரியில்லாம அந்த அம்மா டாக்டர் மருத்துவர். ஆனால் மருத்துவ பயிற்சி செய்ய முடியாமலேயே நோய்வாய்ப்பட்டு இறக்கிட்டு அந்த சாப்பிட்டு சில வார்த்தைகள் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கேன், பண்ணாமலே நான் சாப்பிடுறேன், இதனால நான் வருத்தப்படுவேன், நீங்க யாரும் அறியாது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, என்னுடைய நோக்கம் டாக்டருக்கு படிக்கணுங்கிறது தான்.
நான் அதை படிச்சு காமிச்சிட்டேன். அந்த சான்றிதழ் நீங்க கைக்கு வந்துருச்சு. டாக்டர், இப்ப நான் இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இனிமேல் பெண்கள் இந்த நாட்டில் மருத்துவர்களாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அந்த நம்பிக்கை தருகின்ற மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய மனசுல இருக்கணும். அப்பதான் ஒரு கம்பீரமான பெண்ணாக வாழ்வது உங்கள் உரிமை மட்டுமல்ல, அது உங்களுடைய வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமையும் கூட. மனம் என்ன நினைக்கிறோம்? ஆணுக்கு பெண் வந்து இயற்கையாகவே இரண்டாம் பட்சம் நினைக்கிறோம். ஆணுக்கு பெண் இயற்கையாகவே இரண்டாம் பட்சம். ஒரு ஆம்பளைக்கு சமமாக ஒரு பெண்ணால் இயங்க முடியாது. அவளுக்கு இயற்கையாகவே தடைகள் இருக்கு. அப்படி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இந்த ஆள்ல இருக்கீங்க? ஒரு ஆணின் பலம் பெண்ணுக்கு கிடையாது. பெண் என்பவர் பலவீனமானவர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? இல்ல உங்களுக்கு கருத்தே இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, அப்படி ஈக்குவல் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சமம். பெரும்பாலும் அனைத்து இடங்களிலும் சமம் இல்லையா? அதுவும் கை தூக்காம 10 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கருத்தே இல்லையா? 2 கேள்வியுமே கை தூக்காங்க. சமம் நினைக்கிறதுக்கும் கை தூக்கல, சமம் இல்லைன்னு நினைக்கிறதுக்கும் கை தூக்கல. உண்மையை செய்ய சில பசங்க கை தூக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 பயம். ஆனா உண்மை செய்த சில பசங்களும் கை தூக்கல. அப்ப இன்னும் அவங்க மனசுல வந்து ஆண் சுவீரியர் நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியுது. அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன வரலாற்று கதையை மட்டும் நான் சொல்றேன். இது ரொம்ப பின்னாடி உள்ள வரலாறு. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ரொம்ப அண்மை கால வரலாறு. உள்ள விஷயங்களை பத்தி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்ல போது பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம். இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பெண்ணும் ஆணும் இயற்கையில் சமமானவர்கள் சொல்றதுக்காக சொல்றேன். பெண்ணை பத்தி நீங்க சொல்றீங்க மென்மையாக. பெண்களே கூட அப்படி இருக்கதான் பண்றோம் இல்லையா? நான் ரொம்ப சாப்பிட்டேன், ரொம்ப ஃபெமினின் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பாராட்டப்பட வேண்டியவர்கள், ஆண்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள், ரசிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம காரணமா நினைக்கிறது அந்த மஸ்குலின் ஜெண்டர், அதாவது ஆண்களுடைய ஆண்மை இருந்து பெண்களுடைய பெண்மை என்ற வேறுபாடானது. வீரம் அவர்களுக்கு வந்து சொந்தம், நமக்கு வந்து அந்த வீரம் இல்லை, நமக்கு வந்து தாய்மை தான் சொந்தம், ரொம்ப மென்மையானவர்கள். ஆனா இது ஒரு வரலாற்று கண்டிடம். உங்களுக்கு ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் சொல்றேன். எந்த ராஜாவை சொல்றீங்க? அலெக்சாண்டர் சொல்லுங்க. ஆனா அலெக்சாண்டருக்கு முன்னாடியே அந்த கிரேக்கங்கிற பட்டம் இன்னொரு பட்டம் இருக்குது. அந்த பட்டருடைய பேர் சைரஸ். நீங்க வரலாற்று நாடுகளுக்கு சைரஸை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வரலாறு படிக்காதவங்களுக்கு சைரஸ் அவ்வளவு லேட் ஆகிறது. ஆனா வரலாற்று மாணவர்களுக்கு சைரஸ் தெரியும். ஏன்னா அலெக்சாண்டருக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் இருந்தது. அவருடைய சாதனையை முறியடிச்சுதான் சாதனையை இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவருடைய சாதனையை முறியடிச்சுதான் இவர் வர்ற அலெக்சாண்டர் தி கிரேட் வர்றாரு. இந்த சைரஸ் பத்தி நீங்க படிக்க போறது, சைரஸ் வந்து அப்படியே பாட்டாரு, அவ்வளவு இடத்துல கைப்பற்றி நான் எல்லாம் சொல்லிடுறேன். இறுதியில் அவர் ஏதோ ஒரு நாடோடி குழுவால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வரையில். ஆனா ஒரே வரையில முடிக்கக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான அந்த நாடோடி குழுவின் தலைவர் யார்? சைரஸை போன்ற நாடோடி குழுவின் தலைவர் தாமலிஸ் என்கிற ஒரு பெண். இதை நம்ம சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொன்னா ஆணினுடைய விருப்பங்கிறது வந்து தகவல். அந்த தாமலிஸ் சைரஸை எப்படி கொண்டாங்கன்னு சொல்லணும். ஏன் சொன்னான்னு சொல்லலாம். இப்ப நேரம் நான் கதையை சொல்றேன், நீங்க படிக்க என்னுடைய நூல்களே அந்த கதை
சொல்றேன், சைரஸோட தலையை வெட்டி அவங்களுடைய ஒரு பெரிய பாத்திரத்துல அவங்களுடைய ரத்தத்தை நிரப்பி அந்த ரத்தத்துல அந்த தலையை முக்கி எடுத்து திருப்தி அடைஞ்சா அப்படிங்கிறது. பெண் வீரர்களாளர்கள், பெண் உண்மையாளர்கள், பெண்ணுக்கு அன்பு செலுத்த மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுதான் நம்ம காதல் சித்தப்பட்ட பூக்கள் தானே தவிர அது உண்மை அல்ல. அது மிக நீண்ட காலமாக நாம் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பெண் ஒடுக்குமுறை தொடங்கிய பிறகு நாம் அமிதமாக நம்முடைய உடம்பு பண்படுத்தப்பட்டது. ஒரு ஆம்பளை பையனுக்கு கொடுக்கப்படுற உடை வேற, உங்களுக்கு கொடுக்கப்படுற உடை வேற. 10 வயசுல மரம் ஏறவும் ஓடவும் விளையாடவும் அவன் தான் ஆம்பளை பையன். ஆனா 10 வயசுலயே வேகமா நடக்காத எங்கேயாவது தொலைச்சிடாது என்பது பெண்ணுக்கு சொல்ல முடியும். அப்போ பெண்ணுடைய உடல் தொடர்பு என்பது குறுக்கப்பட்டது, அடக்கப்பட்டது. அப்படித்தான் இன்று நீங்கள் பார்க்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடு என்பது கட்டப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சில விஷயங்களை நான் எதற்காக உங்களுக்கு சொன்னேன்னா, ஒன்று முதல்ல நான் சொல்ல வேண்டிய கருத்து, நீங்கள் படிக்கின்ற படிப்பு அது கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்து தலைவர்கள் போராடி திருச்சியில முதலாக ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு அப்பொழுதே 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக அதை அறிந்து இப்படியாக பெண்களுக்கு ஒரு கல்லூரி வேண்டும். அந்த கல்லூரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம இந்த இடத்துல நிற்கிறோம். இதற்கு யார் யார் நிற்கிறார்கள், யார் யார் நமக்காக பேசி இருக்கிறார்கள், என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கின்ற தேடல் கண்டிப்பாக இருக்கிறேன். இரண்டாவதாக நான் ஒரு வரலாற்றிலிருந்து ஒரு கதையை உங்களுக்கு எதற்காக சொல்றேன் என்று சொன்னால், அந்த வரலாற்றிலிருந்து இந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற விஷயம். பெண்ணுக்கு அதாவது எண்ணனும் வாசனை பெண்ணோடும் புகார் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? போர் வாசனைக்கு பெண் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். போர் முகாமுக்கு பெண் வரக்கூடாது என்று அர்த்தம். அச்சம் மனப்பயிர்ப்பு பெண்களின் அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சத்தை ஒரு அணிகலனாக சொல்லுகிறார். அச்சம் எப்படி அணிகலனா? அச்சம் கதிர் அப்படின்னு சொல்லுகின்றார். ஏன் பெண்ணுக்கு அச்சத்தை அணிகலனாக சொல்ல வேண்டும்? ஆக ஒரு மிகப்பெரிய உழைப்பு பெண்ணை 2ஆம் மாநிலமாக ஆக்குவதற்காக இங்கு கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பயணத்தை நடத்தி அதனை தேடி படிக்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களோட திருப்தி அடைந்திருக்கணும். சமீபத்திலே இருந்து துறை அவர்களுடைய பேச்சு சமீபத்தில் ரொம்ப பிரபலமாச்சு. சில பேர் கேட்டீங்க, எனக்கு புரியாது. இந்த மாதிரி நிலத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வேலை நாடுகள் அந்த ஆராய்ச்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மைசாமி என்னங்கிற இஸ்ரோ விஞ்ஞானி உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இப்படி உனக்கு மட்டும் தண்ணி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் சொல்ல போது உன்னுடைய முன்னோர் சொன்னாங்கிறதுக்காக, சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுக்காக நீ எதையும் ஏற்றுக்கொள்ளாதே, உன் அறிவை கொண்டு சிந்தித்து பார் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். நான் பெரியாரை படித்திருக்கிறேன். எனவே என்னால் யோசிக்க முடிந்தது. என்ன யோசிக்க முடிந்தது? தண்ணி இருக்காத சொல்லி கூடிட்ட பயில திறக்கக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னு கேட்டா, சாஸ்திரம் என்பது பொருள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஏற்கனவே சொல்லப்பட்டதுங்கிறதுனால
அவசியம் இல்லை என்பதால் நாம் மீண்டும் அதை ஆய்ந்து பார்த்தோம் இதை எங்களால் கண்டுபிடிக்க சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்மளும் உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு, ஏற்கனவே எழுதப்பட்டுச்சு, எனவே நம்மாதிகளால் தான் முடியும், இதுதான் சாத்தியம் என்று உங்களுடைய வாழ்க்கை கனவுகளை, உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே எந்த காரணம் கொண்டும் கூடிக்கொள்ளாதீர்கள். எந்த கனவானாலும் தட்ட முடியும், தட்டி திறக்காவிட்டால் உடைக்கணும். ஆனால் அதற்கான நம்பிக்கை, அதற்கான அறிவு, அதற்கான வல்லமை என்பதை நீங்கள் வளர்த்து கொள்கிறேன். அந்த அறிவு என்பது வெறும் பாட புத்தகங்களில் மட்டும் கிடையாது. இது போல பாட வகுப்பறைகளுக்கு வெளியே உள்ள கலாச்சார நடவடிக்கைகளில் தான் உங்களால் அவர்களுடைய அறிவை வளர்ந்து கொள்ள முடியும் என்பதனை சொல்லி, அந்த பாதையை நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்ற பெண்களாக, அதே போல பசங்களை ஏதோ நமக்கு விரோதமா என்று பேசுறாங்க, அப்படி அல்ல. பெண் என்பவர் உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, நாளை உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு உடலாக போகின்ற தோழி, உங்களுக்கு பிறக்க போகின்ற மகள். எனவே பெண் விடுதலை என்பது உங்கள் விடுதலையும் கூட. அது மட்டுமல்ல, பெண்ணை அடிமைப்படுத்தினால்தான் ஆண் உயர்வாக இருக்க வேண்டும் என்பது மகாபாவம். அப்படி ஒன்று கிடையாது. ஒருவரை அடிமைப்படுத்துவதால் ஒருவர் உயர முடியாது. உண்மையில் அவர் உயரம் ஆழ்ந்தார்கள். இது எல்லா அடிமைகளும் கூட சொல்றேன். ஆணாக இருந்தாலும் சரி, சாதியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பெயரில் அந்த ஆதிக்கம் இருந்தாலும் சரி, ஆதிக்கம் ஒருபோதும் அல்ல, அடிமைத்தனம் ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல என்பதை மட்டும் உங்களுக்கு இலக்கு வாசகங்களாக சொல்லி, நீங்கள் சிட்டுக்குருவியை போல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாரி சிறகடித்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்வுகள் விடுதலுக்கு நன்றி. வணக்கம். பண்பல கல்வி என்பதை மாணவர்களிடையே சிறப்பாக விளைந்த சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஓவியா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. கலை இழந்து போன மனித மனத்தை கலையால் மட்டுமே கொண்டாட செய்ய முடியும். கலை எடுக்கும் நல்லுடங்களுக்கு தேவை கலை. நண்பர்களை கலைஞராக கலை நிகழ்ச்சி நிறைவடையும் வரை கலை நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் சிறப்பு விருந்தினரை முதல் வரிசையில் சென்று அமர்மாறு தாழ்வுடன் கேட்கிறோம்.